நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோடய வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோமோ 100% அக்யூரேட்டாக அதே மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போய் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதோட நெக் லைன் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ அக்யூரேட்டாக அது நடந்திருக்குன்றது பாருங்கள். அதே போல் பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இருக்கிற இடத்துலேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி கீழே இறங்கினாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் என்னுடைய நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி மார்க்கெட்டோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதே போல் மேலே டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ கரண்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட சைட்வேஸ் மூவ்மெண்ட் மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து சப்போஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு இதில் ஒரு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே போயிட்டு இதில் ஒரு ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இங்கே வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்னொரு சினாரியோ. நம்ம எப்போ அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துலேருந்து போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த லைனையும் பிரேக் பண்ணால் தான் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் அப்சைட் போங்க. ஹோல்ட் பண்ணுறா இருந்தால் அப்சைட் பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். கிளியராக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. நம்ம இதே 1 ஹவரில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்காங்க. அதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன் பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க. அதே போல் இன்னையோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத 15 மினிட்ஸில் போய் பார்த்துடலாம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியராக டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோனில் ஒரு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரையல் பண்ணலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு ஓப்பனே பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் திரும்ப சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். இந்த ஜோன் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரையல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே போயிட்டு ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.